எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஜூலை 27 லைவ் மார்க்கெட்டில் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஒரே ட்ரேட் இந்த கான்செப்டுக்காக நான் எல்டி ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டில் எவ்வளோ ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்காக இன்றைக்கி நாம் 7 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கோம். பஜாஜ் ஃபின்சர்வ், HDFC லைஃப், எல்டி, ஏசியன் பெயிண்ட், டாடா மோட்டார், மாருதி, டைட்டன், இந்த 7 ஸ்டாக் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 7 ஸ்டாக்ல நாம ஒரு நாள் ஒரு ட்ரேடுக்காக எல்என்டியை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த எல்என்டியில தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாம ட்ரேட் பண்ண போகிறோம். எல்என்டியோட இன்னியோட டீட்டெயில் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போதைக்கு நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. எல்டி இப்போ ஒரு 3% வந்து அப்பில் இருக்குது. நேத்தியோட ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது எல்டிக்கு வந்து டவுன் ட்ரெண்டு தான் இருந்தது. இன்னைக்கு டாப் பையர்ஸ் டாப் செல்லர்ஸில் யார் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா டாப் செல்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சார்ட்டில் என்ன வியூ கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். 1 hour கேண்டில் சார்ட்டு. இது ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது எல்லா ரெசிஸ்டண்ட்டும் பிரேக் ஆகிட்டு இப்போது ஐயில் தான் ட்ரேட் ஆகுது. வந்து கீழே தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி என்னோட வியூ. அதனால் நம்ம இதை செல் பண்ண போகிறோம். இப்போ எல்டி வந்து 1812 ரூபா 38 செல் ஆயிருக்கு. ஓகே, குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 25 குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கோம். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஆர்டரு. ஓகே, இதோட நம்ம இந்த ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இன்னையோட லெஜரை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் வாங்க. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 1,78,065 ரூபா 78 காசு. இதில் நம்ம பார்ட் டைமில் ட்ரேடிங் பண்ணுற அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,79,344 ரூபா 74 காசு அமௌண்ட் இருக்குது. ஃபுல் டைம் ட்ரேட் செய்யக்கூடிய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,79,062 ரூபா 72 காசு இருக்குது. இது வந்து ஒரு நாள் ஒரே ட்ரேடுக்காக நாம் இது பார்த்தீங்கன்னாக்கா 3வது நாள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்கு 10,309 ரூபா 84 காசு இப்போ அமௌண்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்கள் 8,999 ரூபா 50 காசு. இப்போ கரண்ட் வேல்யூ 9,101 ரூபா 75 காசு இருக்குது. வந்து குறுகிய கால முதலீடு, ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போதைக்கு பொசிஷன் எதுவுமே இல்லை, கிளியர் பண்ணிட்டோம். 11,958 ரூபா 47 காசு இருக்குது. இது வரைக்கும் ஒரு 20% நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். இன்றைக்கி ஏதாச்சும் ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்டுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். ஓகே, நம்ம பொசிஷன்லாம் ஸ்கொயர் அப் ஆன பிறகு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ட்ராடே ட்ரேடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு நாள் ஒரே ட்ரேடுக்காக எல்என்டி எடுத்திருந்தோம். 25 குவான்டிட்டி செல் பண்ணியிருந்தோம் 1,812 ரூபா 38 காசுக்கு. ஆக்சுவலாக ஸ்கொயர் அப் ஆனது ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 1,797 ரூபா 87 காசுக்கு ஸ்கொயர் அப் ஆயிருக்கு. நமக்கு இதில் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 362 ரூபா 75 காசு. அப்படி பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1% கிட்ட நமக்கு இதில் ப்ராஃபிட் வந்திருக்கு. இது 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டில் இன்றைக்கி 7 ஸ்டாக் நம்ம இன்ட்ராடேக்காக எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எம்டிஎம் வந்துட்டு 2,200 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. அப்படின்னும் போது நம்மளோட ட்ரேடிங் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2% கொஞ்சம் அதிகமாக 2.25% கிட்ட நமக்கு லாஸ் வந்திருக்கு. இன்றைக்கி எடுத்த 7 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. மீதி 5 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னாக்கா லாஸில் வந்திருக்கு. இது 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டில் நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டாக் தான் எடுத்திருந்தோம். அந்த 7 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னாக்கா 4 ஸ்டாக் வந்து லாஸில் புக் ஆயிருக்கு, 3 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. நமக்கு நெட் எம்டிஎம்னு பார்க்கும்போது 753 ரூபா லாஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரேடிங் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 0.5% நமக்கு லாஸ் வந்திருக்கு. ஒரு நாள் ஒரே ட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டினியூவாக 3 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கோம். 3 நாளில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணியிருக்கோம். இந்த 3 நாள் வச்சு எதையும் நம்ம கெஸ் பண்ணிட முடியாது. நம்ம எல்லா விதமான மார்க்கெட்லையும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். குறைஞ்சபட்சம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 6 மாதமாச்சு தேவைப்படும். இந்த 6 மாதத்தில் நமக்கு எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது, இதில் ஏதாச்சும் அடிஷ்னலாக ஆட் பண்ணணுமா, இல்லை ஒரு சில விஷயங்களை ஃபில்டர் பண்ணணுமா அப்படின்றத நம்ம ரெகுலராக ட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு புரிய வரும். ஓகே, ரெகுலராக பாருங்கள் நம்மளோட டார்கெட்டை எவ்வளோ நாள் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத. ஓகே, பாய்.